Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டி அண்ட் ஈஸியான டிஷ் தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து வித்தியாசமான டிஷ் தான் பார்க்க போறோம். மசாலா பொங்கல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துர்க்கேன். அதே அளவு டம்ளர்ல வந்து பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இத வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வெச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. பாருங்க நம்மளோட அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் மட்டுமே ஊற்றினா வந்து திகட்டிடும், சாப்பிட முடியாது. சரி, அதனால் பாதி நெய் பாதி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்திக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் அது வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் தாளிக்கும் போது நீங்கள் முழுசாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பச்சை மிளகா புதினா 3த்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை மிளகா புதினா சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா வந்து நான் ஒரு சின்ன டம்ளரில் வந்து 1 கிளாஸ் அரிசி, 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளருக்கு அளவு ஆகும். இதுக்கு வந்து நான் வந்து 1க்கு 4 அளவு சேர்த்து வந்து நான் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். நம்ம வந்து நார்மலாக வந்து அரிசி செய்யும்போது 1க்கு 2 தான் வந்து தண்ணி எடுப்போம். இதுக்கு வந்து 1க்கு 4 தண்ணி எடுத்துக்கலாம். அளவு சரியாக வந்துடும். பாருங்கள் தண்ணி சேர்த்தியாச்சு. நான் 7 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் நான் எக்ஸ்ட்ராவே தான் போட்டிருக்கேன். நல்லா குழஞ்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்திக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து கொதி வரும்போது உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரிசி பாசிப்பருப்பு 2த்தையும் நான் வந்து இதில் போட்டாச்சு. உப்பும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன். நம்ம நார்மல் அரிசிக்கு வந்து 2 விசில் வைப்போம். இது நம்மளோட மசாலா பொங்கலுன்றதுனால நான் ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்க போகிறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 விசில் விட்டு விசில் ஆறுனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மசாலா பொங்கல் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.